Hi students, welcome to Easy Max 360. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் Elementary Matrix அதோட definition, அப்புறம் அதோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிள் 1.19, அப்புறமா தியரம் 1.13 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, an elementary matrix is defined as a matrix. ஆக்சுவலாக எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் தான். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குது? விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் an ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மூலமாக தான் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு I3 எடுத்துக்கிட்டோன்னா 3x3 மேட்ரிக்ஸ். அந்த டயகனலில் மட்டும் 1 1 வரும், மீதி எல்லா இடத்துலையும் என்ன வரும்? 0 0 0 0. இந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இருந்து தான் நமக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்ளையிங் ஒன்லி ஒன் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போது ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதெல்லாம் அப்படியே நம்ம இப்போ R1 R2 R3 நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நிறைய பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். இது ஒரு டைப்பு. இல்லை R1லேயே என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். லேம்டா நான் ஜீரோ நம்பர் லேம்டா இன்ட்டு R1 அந்த ரோவில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது. இது செகண்ட் டைப்பு. தேர்டு டைப் என்ன அப்படின்னா, இது செகண்ட் R2ன்ற ரோவில் என்ன பண்ணுவோம், R2 ப்ளஸ் சம்திங் ஒரு லேம்டா இன்ட்ரு R3 பக்கத்தில் உள்ள இன்னொரு ரோவோட லேம்டான்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணி இந்த R2ஓட ஆட் பண்ணி R2வில் எழுதுறது. இந்த மாதிரி இதெல்லாம் தான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். நிறைய பண்ணக்கூடாது. அட் அ டைமில் நிறைய பண்ணக்கூடாது. ஒன்லி ஒன் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று மட்டும் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரிமார்க் பார்க்க போகிறோம். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தட் இஸ் carried out on a given matrix A can be obtained by pre-multiplying A with elementary matrix. இப்போது ஒரு கொடுத்துருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு நார்மலான ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மேட்ரிக்ஸில் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம். அப்படி தான் ரேங்கு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நிறைய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக அதே எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை அந்த ஐடென்டிட்டி கரஸ்பாண்டிங்காக ஏக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு பண்ணும்போது நமக்கு ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்கும்ல, அதை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் ஏயோட. அப்போது அதுவும் ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு R2வில் லேம்டா இன்ட்டு R2 அப்படின்ற எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுறேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அந்த ஏக்கு முன்னாடி ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை நான் என்ன செய்ய போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு E1 வச்சுக்கிறோம். E1 இன்ட்டு ஏ. இது ஏயை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸும், இது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணின ப்ரீ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீ பண்ணின அதுவும் சேமாக இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த E1 எப்படி நமக்கு கிடைக்கும், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ 3x3A அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த I3 இருக்கும்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த I3யில் நம்ம இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுவோம்.
R2 equal R2 implies lambda into R2. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய E1 அந்த அப்போ I3 எதுவாக மாறிடுது, E1 மாறிடுது. அந்த E1ஐயும் ஏயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஏயை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைரெக்டாகவே அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதும் சேமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இது என்னென்னா ரோ வைஸாக பண்ணுறோம். அப்போ ரோக்குன்னா என்ன பண்ணுறோம், ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால். இது எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன். அப்போது இங்கே நான் அங்கே ஆர் சொன்னேன் இல்லையா, R2. அதே மாதிரி இங்கே C2 காலம், நம்ம மோஸ்ட்லி ஆர்னே படிச்சிட்டோம். C2வை லாம்டா இன்டு C2 காலமில் உள்ளதோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி காலம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த மேட்ரிக்ஸும் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். பின்னாடி காலம்னா என்ன பண்ணணும், போஸ்ட் மல்டிப்ளை, பின்னாடி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த E1 எப்படி கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். E1 எப்படி கிடைக்கும், நம்ம இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும், இதே சேம் C1 இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும். C2 லாம்டா C2 அதை அப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் இந்த E1. இப்போ ஏயை போஸ்ட் மல்டிப்ளை என்ன செய்ய போகிறோம் பண்ணுறதும் ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்போது ரோ ஆப்ரேஷனுக்கு என்னது, ப்ரீ மல்டிப்ளை. காலம் ஆப்ரேஷன் பண்ணணும்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான். அடுத்து என்னென்னா த எஃபெக்ட் ஆஃப் அப்ளையிங் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ரோவில் என்ன பண்ணுறோம், R2 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு R3. இந்த ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏயில் என்ன செய்ய போகிறோன்னா பண்ண போகிறோம். அது இஸ் சேமஸ், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரோ ஆப்ரேஷன்னாலே ப்ரீ மல்டிப்ளை. ப்ரீ மல்டிப்ளை த மேட்ரிக்ஸ் ஏயை ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். எதால், வித் த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்லையே பார்த்தோம். அது ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. வித் த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், இதுதான் அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன, I3னா என்னது, 1 0 0 0 1 0 0 0 1. இது தானே. இதில் நம்ம எந்த இதை அப்ளை பண்ண போகிறோம், R2 இம்ப்ளைஸ் R2 ப்ளஸ் லாம்டா R3. அப்போது இந்த R2ல் என்ன பண்ணியிருக்கோம், R2 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு R3ன்றதை அப்ளை பண்ணுறோம். அப்போ மேலே 1 0 0ன்னு இருக்கும். இப்போ R2ல் என்ன இருந்துச்சு, 0 1 0ன்னு இருக்கும். கீழே லாஸ்ட் உள்ளது மாறவே செய்யாது. R3 0 0 1. இப்போ R2ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட லாம்டாவை மல்டிப்ளை பண்ணி R3யை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், இங்கே 0 1 0. இதை இதுக்கு கூட இது கூட லாம்டாவை மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். இந்த இடத்துல லாம்டா மல்டிப்ளை பண்ணால் 0, இந்த இடத்த லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணால் லாம்டான்னு வரும். ஸோ இனி அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், R2 இந்த R3 லாம்டா R3 பண்ணும்போது என்ன வருது, 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0 ப்ளஸ் லாம்டா. ஸோ லாம்டா கிடைக்கிது. அப்போது நம்ம இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணும்போது இதுதான் அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் நம்ம ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணுறோம். இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. இதால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணுறது எதுக்கு சேமாக இருக்குன்றாங்க, டைரெக்டாக இந்த மேட்ரிக்ஸ்க்கு டைரெக்டாக இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரோ ஆப்ரேஷனை
அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதும் சேமாக இருக்கும்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது இதுதான் அதோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் இதை தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்னென்னா லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0, அது எப்போவுமே அப்படி தான் எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட். இப்போ டைரெக்டாக இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக லாம்டாவால் கீழே R3 ஃபுல்லாக லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோன்னே என்ன வரும், லாம்டா லாம்டா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த R2 கூட லாம்டா R3 ஆட் பண்ணணும். அப்போ இதையும் இந்த R2வையும் ஆட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற இதை அப்படியே என்ன செஞ்சுக்கணும், இங்கே எழுதிக்கணும். கீழேயும் அதே மாதிரி தான் அப்படியே எழுதிக்கணும். A31 A32 A33. R2வில் மட்டும்தான் சேஞ்சஸ். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். A21 ப்ளஸ் லாம்டா A31, A22 ப்ளஸ் லாம்டா A32, A23 ப்ளஸ் லாம்டா 33. இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஏயை அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எலிமெண்ட்ரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். இங்கே இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலாக R2 ப்ளஸ் லாம்டா R3. அப்போது இந்த R3யை லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது 0, இது 0, இது லாம்டாவாக மாறிடும். இனி இந்த R2வையும் இதையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். மீதி இருக்கிற இதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ரோ எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். R2வில் மட்டும்தான் சேஞ்சஸ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். 0 ப்ளஸ் 0 0, 0 ப்ளஸ் 1 1, லாம்டா ப்ளஸ் 0 லாம்டா. இதை தான் நம்ம மேலேயும் கண்டுபிடிச்சோம். இதே தான் இந்த I3. அப்போ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், ப்ரீ மல்டிப்ளை ஏக்கு ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ எழுதிட்டோம், இது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸும் எழுதிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த எலமெண்ட் இது மட்டும்தான் வரும், மீதி ரெண்டு என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ A11 மட்டும்தான். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இங்கே என்ன வரும், 1 இன்ட்டு A12 மட்டும்தான் வரும், மீதி 0 இன்ட்டு 0 இன்ட்டு எல்லாமே 0 ஆகிடுது. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ 1 இன்ட்டு A13 அது மட்டும்தான் என்ன செய்யும், வரும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 0 இன்ட்டு A11 0 தான், விட்டுடலாம். 1 இன்ட்டு A21 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு A31 லாம்டா இன்ட்டு A31 வந்துருச்சு. அடுத்து செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 இன்ட்டு A12 0 ஆகிடும். 1 இன்ட்டு A22 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு A32 லாம்டா A32. அடுத்து செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். 0 இன்ட்டு A13 0 ஆகிடும். 1 இன்ட்டு A23 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு A33 லாம்டா A33. இதே மாதிரி தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு 0. ஸோ இந்த டேர்மு இதையும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும், A31. அடுத்து தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு A12 0, 0 இன்ட்டு A22 0, 1 இன்ட்டு A32. ஸோ A32 மட்டும்தான் வரும். அடுத்து தேர்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு 13 0, 0 இன்ட்டு A23 0, 1 இன்ட்டு A33 மட்டும்தான் வரும். ஸோ A33 இதை மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், போட்டு எழுதி பண்ணியாச்சு. இப்போது இந்த 1ம் 2வையும் பார்க்குறோம்.
இந்த 2வையும் பார்க்கும்போது ரெண்டுமே என்ன செய்யுது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு நான் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணி கிடைக்கிறதும் ஏன்ற மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதும் சேமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இன்டர்சேஞ்ச், R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது இதே மாதிரி பண்ணலாம். அப்போது ஒரு டைரெக்டாக ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கும்போது ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு புதுசாக கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன, 1 0 0 0 1 0 0 0 1. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், R2வையும் R3யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள். R3யை தூக்கி R2வில் போட்டிருக்காங்க, R2வை தூக்கி R3யில் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். இதால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ஏயை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதும் இந்த டைரெக்டாக ஏயில் இதை அப்ளை பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, the effect of applying the elementary transformation R2 implies lambda R2. அப்போ ஏயில் செகண்ட் ரோவில் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் R1 இருக்கும், R2 இருக்கும், R3 இருக்கும். இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம்ல, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏயை இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த நமக்கு எப்படி கிடைக்கும், அதே மாதிரி தான் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இந்த இடத்துல R2வை என்ன பண்ணுறோம், லாம்டா R2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 1 என்னவா மாறிடும், லாம்டாவாக மாறி இங்கே இது மட்டும் மாறி இருக்குது. ஸோ இதை ஏயால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தியரம். Every non-singular matrix can be transformed to an identity matrix by a sequence of elementary row operation. இதுக்கு தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எந்த ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம், அதோட மாடுலஸ் வேல்யூ must not be equal to 0, ஜீரோவாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதை நம்ம எதை மாற்றிடலாமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவே மாற்றிடலாமா, பை எ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். அது என்னது, எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்னா என்னது, இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு R2வையும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா R2வில் சம் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணி இது எழுதுறது. இது ஒரு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். இல்லைன்னா இன்னொன்று என்னது, R1ல் என்ன பண்ணுறோம், R1 + lambda R2 இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிறைய நம்ம திரும்ப சீக்வன்ஸை ஒன்றா பண்ணி அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம எதா மாற்றிடலாமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த தியரம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ ஷோ தேட் இந்த மேட்ரிக்ஸ், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்கலைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு அது நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை ரெடியூஸ் இட் டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் பை எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய இந்த எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கடைசியாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது +3 - 1 +4 போட்டுக்கணும். ஸோ +3
இந்த -1 இங்கே வருது, +4 இங்கே வருது. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? +3க்குன்னா இது இருக்கிற ரோ காலம் இது பண்ணி உள்ளே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0 × 1 0 மைனஸ் ஆஃப் 2 × -1 -2 விச் இஸ் +2 ஆகிடுது. அடுத்து இந்த -1க்கு -1க்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதணும்? அது இருக்கிற ரோ காலமை கட் பண்ணிவிட்டு 2 × 1 ப்ராக்கெட்டில் 2 மைனஸ் ஆஃப் 5 × -1 -5 ஸோ +5 ஆகிடுது. அடுத்து வந்து என்னது? +4. இது +4க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன எழுதணும்? அது இருக்கிற ரோ காலமாக விட்டுட்டு 2 2s are 4 மைனஸ் 5 × 0 என்னது? 0. இனி அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 × 0 + 2 2 -1 × 2 + 5 7 4 - 0 என்னது? 4. அடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6 -1 × 7 -7 4 4s are +16. இனி அடுத்து என்ன பண்ணுறோம்? 6 - 7 என்னது? -1 தானே, ஏன்னா இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். ஸோ சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். 7ல் 6 பண்ணால் 1 7 தானே பிக் நம்பர். ஸோ அதோட சிம்பிள் -1 + 16. அப்புறம் 16ல் 1 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 15 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன தெரியுது? ஏ நான் சிங்குலர் அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நிறைய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சுருக்கிடலாம் அப்படின்றாங்க, கொண்டு வந்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் 1 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை 1ஆ மாற்றிக்கிறாங்க. ஸோ R1 ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் R1 3ஆல் டிவைட் பண்ணுறதும் ரெண்டும் சேம் தான். அப்படி தானே? R1 இது எப்படி எழுதிக்கலாம்? R1 ÷ 3ன்னு எழுதிக்கலாம்ல. ஸோ 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்னது? 3 × 1/3 1 ஆகிடும். 1 × 1/3 1/3 4 × 1/3 4/3 ஆயிடுது. இப்போது ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம 1ஆ மாற்றிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 1 ஆகிடுச்சா? இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. எப்போவுமே ஃபர்ஸ்ட் இந்த காலமை ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இங்கே போவோம். இப்போ 1 இருக்கா? 1க்கு கீழே நம்ம முன்னாடி ரேங்க் கண்டுபிடிக்கும் போதும் என்ன செய்வோம்? எஷலான் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக எஷலான் ஃபார்ம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு கீழே இருக்கிறத 0வாக மாற்றுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான். கீழே என்ன செய்யணும்? 0வாக கொண்டு வரணும். இந்த இடமும் 0வாக கொண்டு வர போகிறோம். அப்போது இந்த இடத்துல 2 இருக்கா? அப்போ 2வை எப்படி 0வாக மாற்றலாம்? இதை யூஸ் பண்ணி. அப்போது இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் வந்துடும். அப்போ இது என்னது? நம்ம R2 தானே. ஸோ 2ன்ற நம்பர் R2வில் உள்ளது மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 1ன்ற நம்பர் R1ல் உள்ளது. ஸோ அப்போ R2க்கு நம்ம என்ன ரூல் எழுத போகிறோம்? R2க்கு என்ன எழுத போகிறோம்? R2 - 2R1. இதை எழுதியாச்சா? அடுத்து இதை எப்படி 0வாக மாற்றணும்? இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது மைனஸ் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5ன்றது என்னது? R3 எலமெண்ட் மைனஸ் 5 × 1ன்றது R1 எலமெண்ட். அப்போ இதை எதில் எழுதணும்? R3யில் எழுதணும். இந்த இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். R3 implies R3 - 5R1. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன செஞ்சிடும்? கீழே ரெண்டுமே 0வாக மாறிடும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? மேலே இருக்கிற எல்லாத்தையும் 2ஆல் R1 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இது 2 ஆகிடும், இது 2/3 ஆகிடும், இது 8/3 ஆகிடும். இனி அடுத்து என்ன செய்யணும்? இதையும் சப்ராக்ட் பண்ணணும். 2 - 2 என்னது? 0. அடுத்து இங்கே என்ன? 2/3
2/3 0 minus 2/3 என்ன வரும்? 0 minus 2/3 minus 2/3. அடுத்து -1 minus 8/3. அப்போ பண்ணும்போது என்ன வரும்? எல்சிஎம் எடுக்கணும், அப்படி தானே? இதில் கீழே 3 இருக்குது, கீழே 3 இல்லைன்னா என்ன பண்ணணும்? மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ காமனாக இதுக்கு கீழே வர 3ஐயும் இதையும் சேர்த்து போட்டுடலாமா 3 அப்படின்னு. ஸோ இதில் மேலே -3 வருது. -3 -8. அப்போ என்ன வரும்? மைனஸ் ரெண்டுமே மைனஸ் நம்பராக இருந்ததுன்னா ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். 8ம் 3யும் என்ன? 11. ஸோ -11/3 அப்படின்னு வருது. ஸோ இங்கே என்ன வருது? -11/3. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செகண்ட் ரோ முடிச்சிட்டோம். செகண்ட் ரோ ஃபுல்லாக. இனி தேர்ட் ரோக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம்? தேர்ட் ரோக்கு R3 minus 5R1. R1 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். R1 அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5. இது என்ன வரும்? 5/3. இது என்னது? 5 4s are 20 divided by 3. 5 into 4/3. ஸோ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும்போது மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே இருக்கிறத என்ன செய்யணும்? அப்படியே போட்டு வரணும். ஸோ 20/3 என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இனி என்ன செய்யணும்? இதையும் இது மைனஸ் இது. அப்போ 5 minus 5 என்ன வந்துடுது? 0. அதான் என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே 0ன்னு என்ன செஞ்சிட்டோம்? போட்டுட்டோம். அடுத்து 2 minus 5/3. 2 minus 5/3. அப்போது இங்கே கீழே 3 இருக்குது, இங்கே கீழே 3 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா நினச்சிக்கணும். இப்போ 2 3s are என்ன வந்துச்சு? 6 minus 5 divided by காமனாக 3 என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு கீழே என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஆனால் இது நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்போது டினாமினேட்டர் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். இங்கே 3 இருந்தால் இங்கேயும் 3 இருந்தால் மட்டும்தான் நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 1/3 கிடைக்கிது. ஸோ அந்த 1/3 என்ன செஞ்சிட்டோம்? இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்து என்னது? இங்கே இருக்கிற 1 minus 20/3. 1 minus 20 divided by 3. கீழே 3 இல்லைல்ல, அதனால் மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது 1 into 3 என்னது? 3 minus 20 divided by 3. அப்போ என்ன வரும்? ப்ளஸ்ஸும் மைனஸ் வரும்போது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 20லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் 17. பிக் நம்பர் சிம்பிள் -17 divided by 3. இதை தான் -17/3 அப்படின்னு போட்டோம். ஸோ இப்போது நம்ம இந்த 2 ரூலையும் என்ன செஞ்சாச்சு? யூஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இதில் கரெக்டாக 1 0 0 வந்துருச்சு. இனி அடுத்து என்ன வரணும்? எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ், அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்படின்னா 1 இந்த இடத்துல 0, செகண்ட் காலமில் எப்படி வரும்? 0 வரும், இந்த இடத்துல 1 வரும். அதாவது டயக்னல் ஃபுல்லாக 1ன்னு வரணும். அப்போ ரெண்டாவது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 1ன்னு தான் ஃபஸ்ட்டு வர வச்சுக்கணும். இந்த இடத்துல 0 வர வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 இருக்கிற இடத்த நம்ம எப்போவுமே ஒரு இடத்த 1ஆ மாற்றிப்போம்ல. அப்போ அதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழையும் மாற்றிக்கலாம். இங்கே என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 1ஆ மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை 0ஆக மாற்றுறது ஈஸி. அதே மாதிரி நடுவில் 1ஆ மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதையும் 0ஆக மாற்றுறது ஈஸியாக இருக்கும். அப்போ -2/3 இருக்கிற இடம் நமக்கு இப்போ 1ஆ மாறணும். அப்போது -2/3 எப்போ நமக்கு 1ஆ கிடைக்கும்? அதை 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது, -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 கேன்சல், 3 3 கேன்சல், மைனஸும் ப்ளஸ் ஆகி நமக்கு 1 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த செகண்ட் ரோவை -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ
அப்படியே எழுதிக்கணும். தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கணும். இது செகண்ட் ரோவை மட்டும் -3/2 மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × -3/2 0, -2/3 × -3/2 1. அதான் இப்போ பார்த்தோம். அடுத்து -11/3 × -3/2. அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 11/2 கிடைக்குது. 11/2 கிடைக்குது. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த 0வாக மாற்றணும், இந்த இடத்த 0வாக மாற்றணும். 0வாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? R2வை யூஸ் பண்ணி பண்ணணும், அப்படி தானே? ஸோ இந்த 1/3 எனக்கு 1/3 இங்கே 1/3 இருக்குது, இந்த 1ஐ யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ 1 இங்கே இருக்குது. நமக்கு ஆன்சர் 0 வரணும். இப்போ 1/3 கூட இந்த ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, அப்போ 1/3 மல்டிப்ளை பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக வந்துடுமா? இப்போ ஆல்ரெடி இந்த 1/3 இருக்குது, R1ல் 1/3 இருக்குது, மைனஸ் இந்த 1/3 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1ன்ற எலமெண்ட் என்னது? R2. அப்போ பண்ணும்போது நமக்கு 0 வந்துடுது. இந்த ரூலை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். R1 implies R1 minus 1/3 into R2. அப்போ எதை ஒன்றா மாற்றிருக்கோமோ அதுக்கு கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட் ரூல் எழுதிட்டோம். அடுத்து இந்த இடத்தையும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே 1/3 ஆல்ரெடி இருக்கா? அப்போ இதை எப்படி நான் 0வாக மாற்ற முடியும்? இந்த 1ஐ யூஸ் பண்ணி. இப்போ இந்த 1 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 ஆகிடும். அப்போ 1/3 எந்த எலமெண்ட்டு எங்கேருந்து எடுத்தோம்? R3லேருந்து எடுத்தோம். மைனஸ் 1/3 மல்டிப்ளை பண்ணுறோம். இன்று 1 எங்கேருந்து எடுத்தோம்? R2லேருந்து எடுத்தோம். அதுதான் R3 மைனஸ் 1/3 R2 அப்படின்ற இதை எழுதியிருக்கோம். இனி என்ன செய்ய போகிறோம்? இந்த ரூலை யூஸ் பண்ணி இதை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது R1 மைனஸ் 1/3 R2. அப்போ R2 எல்லாத்தையும் 1/3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது 0 ஆகிடும். இது என்ன ஆகிடும்? -1/3 ஆகிடும். சப்ராக்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம். 1/3 ஆகிடும். இதை 1/3 மல்டிப்ளை பண்ணும்போது 11/6 மாறிடும். ஓகேயா? 1/6 மாறிடும். ஆனால் நம்ம R1ல் மட்டும்தான் இந்த சேஞ்சஸை பண்ணணும். R1ல் இனி என்ன பண்ண போகிறோம்? இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 மைனஸ் 0 என்னது? 1. 1/3 மைனஸ் 1/3 என்னது? 0. அடுத்து 4/3 மைனஸ் 11/6. அப்போ இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கேயும் 6ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழே என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கணும். அப்போ மேலே என்ன இருக்குது? 8 மைனஸ் 11 டிவைடட் பை கீழே காமனாக 6 இருக்குது. 8 மைனஸ் 11. அப்போ 11லேருந்து 8ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 3. பிக் நம்பர் சிம்பிள் என்ன? 3. ஸோ -3 டிவைடட் பை 6ன்னு வருது. -3 டிவைடட் பை 6ன்னு வந்துச்சு. ஸோ -1 டிவைடட் பை 2. அதுதான் -1/2ன்னு வந்திருக்கு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த இது R3-யை ஸோ அடுத்து R2ல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால் அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டோம்? எழுதிக்கிட்டோம். இனி R3ல் எப்படி எழுதிக்கணும்? R2வை 1/3 மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். 0. இது 1/3. இது என்ன வரும்? 1/3 மல்டிப்ளை பண்ணோன்னா 11/6 மாறிடும். இனி இதிலிருந்து இதை மேலே எழுதி இருந்திருக்கணும். ஆக்சுவலி 0 1/3 11/6. ஓகே, இனி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 0 மைனஸ் 0 0, 1/3 மைனஸ் 1/3 0.
இனி -17/3 -11/6 -11/6 இங்கே 6 இருக்கிறனால இங்கேயும் 6ஆக மாற்றணும்னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகிடும். -17 × 2 என்ன வரும்? -34 -11/6ன்னு வருது. -34 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் நமக்கு? -45/6ன்னு கிடைக்குது. இனி இதை கட் பண்ணிக்கலாமா? 3ஆல் கட் பண்ணும்போது 1 3 is 3, பேலன்ஸ் 1 ஆகிடும். 15, 5 3s are 15. ஸோ -15/2 அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. இப்போது ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் கரெக்டாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி நமக்கு வந்துருச்சு. இனி தேர்டில் இந்த டயக்னல் ஃபுல்லாக 1 வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல 1 வரணும்னா -15/2 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும்? ஸோ 2/15. இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கேயும் மைனஸ் போட்டுப்போம். இப்போ 2 கேன்சல் ஆகும், 15 கேன்சல் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2/15ஆல் நம்ம இந்த R3-யை -2/15ஆல் R3-யை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 0 1ன்னு கிடச்சிடும். இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே பண்ணியிருக்கோம். -2/15ஆல் 0வை மல்டிப்ளை பண்ணும்போது 0, -2/15ஆல் 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0, -2/15ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்த 1ஆக மாற்றினதுனால நம்ம இந்த 1ஐ யூஸ் பண்ணி இந்த இடத்த 0வாக மாற்றணும், இந்த இடத்த 0வாக மாற்றணும். இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? -1/2 இருக்கா? இந்த இடத்த 0வாக மாற்றணும்னா இந்த 1ஐ யூஸ் பண்ணி மாற்றணும், அப்படி தானே? அப்போ ஆக்சுவலாக 1 இருக்குது. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்? 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிரும். கரெக்டு தானே? ஏன்னா இது -1/2. -1/2 எந்த இது? R1 ப்ளஸ் இந்த 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ன்றது R3யில் உள்ள எலமெண்ட் தானே? ஸோ இது R1, இது R2, இது R3. ஸோ R3 இந்த ரூலை தான் இங்கே எழுதியிருக்கேன். R1 + 1/2 R3ன்னு எழுதியிருக்கேன். இதை எங்கே போடணும்? R1ல் அப்ளை பண்ணணும். அடுத்து ஸோ அப்போ நம்ம இந்த R3-யை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். இது 1/2ஆல் 0, இது 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, இது 1 × 1/2 1/2 ஆகிடுது. சரி, இனி என்ன பண்ணணும்? இந்த R1ஐயும் இதையும் ஆட் பண்ணி R1ல் இங்கே எழுதிக்கணும். 1 + 0 1, 0 + 0 0, -1/2 + 1/2 0 ஆகிடுது. ஸோ R1 எழுதிட்டோம். R2 நோ சேஞ்சஸ். R3 தான் நோ சேஞ்சஸ். இந்த R3யில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. ஸோ R3யையும் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த R2வை மட்டும் இந்த இடத்துல 0வாக மாற்றணும், அப்படி தானே? அப்போ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? 11/2. இதை யூஸ் பண்ணி தான் மாற்றணும். ஸோ 1 இருக்குது. இதை எப்படி நான் 0வாக மாற்ற முடியும்? 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது மாறிடும். ஸோ 11/2ன்றது R2 எலமெண்ட் மைனஸ் இது 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ன்றது எதில் உள்ளது? R3. இந்த ஃபார்முலா இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே எழுதியிருக்கோம். R2 - 11/2 × R3 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ R3-யை 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். 0 0 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இனி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 0 - 0 0, 1 - 0 சாரி ஆக்சுவல் R3யில் போடக்கூடாது. R3 வந்து அப்படியே தானே எழுதணும். R2வில் தான் போடணும். கவனமாக செய்யணும். R2வில் தான் நம்ம இந்த சேஞ்சஸை பண்ணுறோம். 0 - 0 0, ஓகே. 1 - 0 1 இங்கே போட்டிருக்கோம். 11 - 2 -11 - 2 0 ஆகிடுது. ஸோ
R2 நம்ம போட்டோம். R3 வந்து ஆல்ரெடி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன செய்யுது இருக்கிறதுனால அதை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டோம், எழுதிக்கிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு அப்படியே ஏன்றதை எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துட்டோம், ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் விச் இஸ் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா கிவன் மேட்ரிக்ஸ் கேன் பி சேஞ்ச் இன்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றிக்க முடியும். அப்படின்ற இந்த தியரமுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.